காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அவர் ஆய்வில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் தற்பொழுது ஜெயங்கொண்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயங்கொண்டத்தில் கலைஞர் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு தற்பொழுது அவர் அந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அமைச்சர் பெருமக்களும் அந்த மேடையில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று கள ஆய்வு நடத்துகிறார். இந்த நிலையில் ஜெயங்கொண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞரின் சிலையை தற்பொழுது அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். கலைஞரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். விசிகவின் தலைவர் திருமாவளவனும் உடனிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளில் கள ஆய்வில் ஈடுபட இருக்கிறார். முதன்மையாக ஜெயங்கொண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அவர்களின் முழு உருவ படத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவேந்திரன். வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது இன்றைய தினத்தில், அது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளுக்கு தொடங்கி வைக்கவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரியலூர் மாவட்டத்தில் வருகை புரிந்துள்ளார். அதாவது ஜெயங்கொண்டம் நகரத்தில் கலைஞரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு மகிமைபுரத்தில் 130 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் காலனி தொழிற்சாலைக்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இதனைத் தொடர்ந்து வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து கொல்லாபுரம் கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அங்குள்ள கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன்.